ஒரு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் நம்முடைய விடுமுறை வேதா பள்ளியின் நிறைவுக்குள்ளே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நிறைவுக்கு முன்னாலே ஆரம்பித்த நாளிலிருந்து சிறப்பாக ஒவ்வொரு நாளும் சிறப்பாக ஆண்டுடைய கிருபையினாலே விடுமுறை வேதா பள்ளி நடைபெற ஆண்டவர் உதவி செய்தார். இதற்காக பல நாட்களுக்கு முன்பாக ஜெபித்தீர்கள். அதோடு நன்றாக காணிக்கைகளை நீங்கள் கொடுத்தீர்கள். அதோடு நீங்கள் உங்களுடைய உழைப்பையும் கொடுத்து சிறப்பாக உங்களுடைய பங்களிப்பு இந்த விடுமுறை வேதா பள்ளியிலே காணப்பட்டதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றேன். சபை கமிட்டி அருமையான சபை செயலாளர் அவர்கள் முழுமையாக இந்த இடத்துல வந்து என்னென்ன தேவைகளோ அவர்களுக்கு ஃபோன் மூலமாக சொல்லும்போதும் இங்கே இருக்கிற வேளைகளிலும் அவர்கள்தான் அதை எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்ய வேண்டிய கடமைகளை செய்து நிறைவேற்றினார்கள். எதை கேட்க வேண்டும் என்றாலும் அவரிடத்திலேயும் கேட்க வேண்டும். அப்படி கேட்டு அவர்கள் அதை உடனடியாக எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி சிறப்பாக இந்த விடுமுறை வேதா பள்ளி நடைபெறுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். சபை கமிட்டி அங்கத்தினர்களும் அடிக்கடி வந்து ஆலோசனை சொல்ல, பிள்ளைகளை பார்க்க, எல்லா காரியங்களிலும் அவருடைய ஈடுபாடு இருந்தது. அதோடு பெற்றோரும் ஒரு சிலர் வந்து இங்கே செய்யப்பட வேண்டிய காரியங்களை சிறப்பாக செய்தார்கள். அதோடு பிள்ளைகளை கவனித்தார்கள். அவர்கள் கொடுக்க வேண்டிய அந்த சிற்றுண்டியாக இருந்தாலும், குளிர்பானமாக இருந்தாலும், சாப்பாடாக இருந்தாலும் எல்லாவற்றையும் சிறப்பாக அவர்கள் முன்னின்று குறைவின்றி நிறைவோடு எல்லா காரியங்களையும் நிறைவேற்றினார்கள். அவர்களையும் அதிகமாக வாழ்த்துகிறேன். கோவிநாள் பாடசாலை செயலாளருடைய பங்களிப்பும் முழுமையாக இருந்தது. ஒரு நாள் கொஞ்ச நேரம் வெளியே போக வேண்டும் என்றாலும் கேட்டுக்கொண்டுதான் போவார்கள். நான் போகிறேன், நீங்கள் பார்த்து கொள்வீர்களா என்று அனுமதியை பெற்றுதான் செல்வார்கள். அப்படி கரிசனையோடு இந்த விடுமுறை வேதா பள்ளியை நடத்தினார்கள். அதோடு கல்வியினர் அவருடைய வரவு செலவு, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள், புக்கு, மற்றபடி தேநீர், எல்லா காரியங்களும் அவருடைய பொறுப்பிலே செயல்பட்டது. ஆகவே அவர்களும் ஒரு நிமிடமும் ஓய்வில்லாதபடி தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்து நிறைவேற்றினபடினாலே தான் இந்த விடுமுறை வேளா பள்ளி சிறப்பாக அமைவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அவர்களையும் நான் அதிகமாய் வாழ்த்துகிறேன். அதோடு ஆசிரியர்களும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை இரவு வீட்டிலே சென்று கரிசனையோடு பாடங்களை ஆயத்தப்படுத்தவும், ஒர்க் புக்குகளை சரிபடுத்தவும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடங்களை நல்ல முறையிலே கற்றுக் கொடுக்கவும் ஆசிரியர்களும் தங்கள் பணிகளை நிறைவேற்றினார்கள். அதோடு பிள்ளைகளும் கற்றுக் கொடுத்த பாடங்களை கரிசனையோடு கற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்விலே அதை பயன்படுத்துவதற்கு அதை தங்கள் ஞாபகத்திலே வைத்து சிறப்பாக அவர்கள் செயல்பட்டார்கள். பெற்றோரும் பிள்ளைகளை கால வேளையில் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவதை போல எழுப்பி ஆகாரத்தை கொடுத்து பிள்ளைகளை ஆடைகளை மாற்றி எடுத்து சிறப்பாக அந்த நேரத்திலே அனுப்பி வைத்தார்கள். அவர்களை நான் அதிகமாய் வாழ்த்துகிறேன். ஆகவே எல்லாருடைய பங்களிப்பும் சிறப்பாக இருந்தது. சபையின் பிரதானிகளும் நல்ல பங்களிப்பு தந்தார்கள். அவர்களை நான் அதிகமாய் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த நாளில் இயக்குநர்கள் நமக்கு 8 பேர் ஆண்டவருடைய கிருபையினாலே ஆதீனத்திலிருந்து அனுப்பினார்கள். ஒருவேளை ஒரு சில நாட்கள் சிலர் வராத சூழ்நிலையில் இருந்தாலும் அதை அவர்கள் சமாளித்து நல்லபடியாக நம்முடைய திருச்சபை பிள்ளைகளுக்கு என்னென்ன முறைமைகளை கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அப்படி தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்துகள், ஆதீனத்தில் கொடுக்கப்பட்ட பயிற்சிகள் எல்லாவற்றையும் சரிபடுத்தி சிறப்பாக செயல்படுத்தினார்கள். இங்கே தங்குவதற்குரிய வசதி குறைவு இருந்த போதிலும் அவர்கள் அதை சமாளித்து கொண்டார்கள். தண்ணீர் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டது, அதையும் அவர்கள் சமாளித்து கொண்டார்கள். ஆகவே எல்லாரும் இந்த காரியங்களிலே தங்களை அர்ப்பணித்து செயல்படுத்தினார்கள். ஆகவே இயக்குநர்களை நான் அதிகமாய் வாழ்த்துகிறேன். அவர்களுக்கும் நான் அதிகமாக வாழ்த்து நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இவ்விதமாய் இந்த திருச்சபையில் நடைபெற்ற விடுமுறை விழா பள்ளி சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அனுகிரகம் நம்மோடு கூட இருந்தபடியினாலும் நன்மையும் செம்மையுமாய் ஆண்டவர் எல்லாவற்றையும் சிறப்பாக நடத்தி தந்தார். ஆண்டவரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கின்றேன். தொடர்ந்து திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கேட்போம்.
அதோடு இந்த விடுமுறை வேதா பள்ளியின் இயக்குநர்கள் அவர்கள் நமக்கு சிறப்பு செய்தியை தருவார்கள். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியிலே வடிகிறதும் அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் ஏர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்பதே. இப்ப இந்த வருஷம் பிபிஎஸ் நோக்கம் என்ன? கிறிஸ்துவின் நிருபங்கள். இதுல சங்கீதம் 133:1 இந்த வசனம் நம்ம எந்த நாள் நோக்கத்துக்கு படிச்சோம்? 4ஆம் நாள் நோக்கம் என்ன? நல்லுறவால் நிருபங்கள் ஆகும். நல்லுறவுனா என்ன? நல்ல உறவு. நம்ம நல்ல உறவு முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருக்கணும், அப்படிதானே? அப்பா அம்மா, நம்முடைய சகோதரர் சகோதரிகள், அடுத்தது உறவினர்கள், முதலாவது பிள்ளைகள். இதோ பிள்ளைகள் யாருக்கு பயப்படணும்? முதல்ல பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். அடுத்து கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். சின்ன பிள்ளைகள் நீங்க சிறு பருவத்திலேயே பெற்றோரை மதித்து நடக்கணும், சரியா? அவங்க சொல்றதை கேட்காம நீங்க சொல்றதான் அவங்க கேட்கணும்னு சில பேர் டிமாண்ட் வைப்பீங்க. அது என்னது? நம்ம வேதத்தின்படி தவறு, சரி? அது மாதிரி சகோதரர்கள் இருப்பாங்க, ஒண்ணுக்கொண்ணு நீங்க அடி வைக்க கூடாது. நல்லுறவில் நிருபங்களா வாழணும், சரியா? ஒரு பொருள் அண்ணன் எடுக்கும் போதுதான் தம்பிக்கு தேவை, அது வரைக்கும் அந்த பொருள் வேஸ்டா ஒரு இடத்துல அப்படியே இருக்கும். அப்படி நீங்க செய்யக்கூடாது, சரியா? எல்லாத்தையும் சகோதரர்களுக்கு பகிர்ந்து வாழ வேண்டும். காக்கா கூட்டத்தை பாரு, பகிர்ந்து உண்ணது பாரு, நம்ம படிச்சோம், அப்படிதானே? இப்போ சிறு பிள்ளைகள் நீங்க வளர்ந்து பெரிய ஆளாகும் போதும் சொத்துல இருக்கட்டும், உங்க அம்மா அப்பாவுடைய பணத்துல இருக்கட்டும், எல்லாத்துலயுமே என்ன செய்யணும்? ஷேர் பண்ணி சரியாக வாழணும், சரியா? அது நீங்க தவறும் போது பல பிரச்சனைகள் குடும்பத்தில் வருகிறது உண்டு. அது மாதிரி பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லைன்னு நம்ம படிச்சிருப்போம். முதலாவது நீங்க யாருக்கு கீழ்ப்படியணும்? பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். இப்போ உள்ள பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லா மொபைலுக்கு அடிமைப்பட்டு கிடக்குறீங்க. அந்த மொபைலுக்கு ஒரு அழகான பெயர் வச்சிருக்கிறாங்க, கைக்குள் இருக்கிற கட்டு விரியன். கட்டு விரியன் என்ன செய்யும்? கடிக்கும். அதுக்குள்ள என்ன இருக்கு? விஷம். இதை அப்ப தெரிஞ்சே தானே நம்ம பயன்படுத்துறோம். இதை ஒரு லிமிட் இருக்கு, சரியா? பெற்றோர் பார்க்காத ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது என்ன செய்யணும்? செல்போனை வச்சிடணும். நிறைய பிள்ளைகள்